இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி எதிர்நீச்சல் ஹீரோயின் ஜனனியை பற்றி தான். ஜனனியோட உண்மையான பெயர் மதுமிதா. இவங்களோட அப்பா பெயர் கிரண்யா, அம்மா பெயர் பாரிஜாத ஹிரண்யா. இவங்க கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் 1999 மார்ச் மாதம் 29 பிறக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை எல்லாத்தையுமே அவங்க கர்நாடகாவில் தான் பண்ணுறாங்க. காலேஜ் படிப்பையும் கர்நாடகாவில் தான் பண்ணுறாங்க. நடிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வமாகவே இருந்திருக்கு. அதனால 2017 ஷானி அப்படின்ற ஒரு கன்னட சீரியலில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புட்டமல்லி அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறாங்க. 2018 to 19 ஜெய் ஹனுமன் அப்படிங்கிற சீரியலில் லக்ஷ்மி ரோல் பண்ணுறாங்க. காடஸ் லக்ஷ்மி ரோல் பண்ணுறது. அந்த ரோல் மக்கள் மத்தியில் பெருமளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியலான மனசுன மனசே அப்படிங்கிற சீரியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழில் பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு ஜீ தமிழ் சீரியலில் துர்கா அமராவதி அப்படின்னு டபுள் ஆக்டில் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தெலுங்கில் நம்பர் 1 கொடலு அப்படிங்கிற சீரியலில் சரஸ்வதி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. இந்த எல்லா ரோலும் மக்கள் மத்தியில் எவ்வளோ ரீச் ஆச்சோ ஆகலையோ தெரியாது. பட் தமிழில் எதிர்நீச்சல் சீரியல் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வர ஜனனி அப்படிங்கிற ரோல் மக்கள் மத்தியில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஜீ தமிழில் இவங்க பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற சீரியலில் பண்ணாங்க. அந்த சீரியல் பலவிதமான விமர்சனங்கள் பெற்றாலும் எதிர்நீச்சலில் இவங்க ரொம்பவே யதார்த்தமாக நடிக்கிறாங்க. இவங்களோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகாகவும் திறமையாகவும் நடிக்கிறதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. எந்த லாங்குவேஜில் நம்ம நடிக்கிறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு திறமையாக நடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறத நம்ம ஜனனி நல்லாவே வெளிப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஆரம்பித்தது பெங்களூரில் பிறந்து கன்னடத்தில் தான் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தெலுங்குக்கு போகிறாங்க. தெலுங்குக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது தமிழில் ஒரு ட்ரேட்மார்க் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஜீ தமிழில் கிடச்ச ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் மிகப்பெரிய சீரியலான எதிர்நீச்சலில் இப்போ டிஆர்பியில் சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியலில் தான் டாப்பில் இருக்குது. அதில் ஹீரோயினாக ஜனனி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் அவங்களுக்கு இருக்குது. மதுமிதாக்கும் சரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி அந்த சீரியலில் அவங்க நடிக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் அவ்வளோ மேக்கப் அது இதுன்னு போட்டு நடிக்கிறதுல ரொம்பவே யதார்த்தமாக இயல்பாக ஒரு பொண்ணு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மருமகளாக இருந்தால் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மதுமிதா ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம்.
நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.